ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கிறிஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் நாள் வாக்கு தத்துவம் என்னன்னு நீங்கள் இந்த நாளில் ரொம்ப யோசித்துட்டு இருப்பீங்க, அப்படி தானே? இந்த மாதத்துக்குள்ள முதல் நாளுக்குள்ள வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 26வது வசனம். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட சிறை அனுபவமா இருக்கட்டும், நம்ம ஒரு வீட்டுக்குள்ளேயே பல வருஷமா படுத்தே இருந்தோம்னா அது எப்படிப்பட்ட மன அழுத்தம் உண்டாகுன்னு அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். சில வியாதிகள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் ஏதாவது அனுபவிச்சா மட்டும்தான் அந்த மனிதனுக்கு தெரியுது. ஆனா அனுபவமே இல்லாத மனிதனுக்கு எப்படி தெரியும்? எதுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் வேணும்ல. அப்படித்தானே? காய்ச்சல் வந்தாதான், காய்ச்சல் வந்தவங்க சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, 10 நாள் காய்ச்சல், 3 நாள் காய்ச்சல், ஐயோ 2 வாரம் ஆகியும் காய்ச்சல், பிள்ளைக்கு குறையல, எனக்கு குறையல, என் ஃப்ரெண்டுக்கு காய்ச்சல் அப்படியே இருக்கிறான். சில காய்ச்சல்லாம் வந்த, சில வியாதிகள் வந்து நான் ஆளை கொண்டே போயிடும், அப்படியெல்லாம் இருக்குது. அப்படி தானே? ஆனா வசனத்தை பாருங்க. சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லோருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, தர்மியான வேளையிலும் கூட ஆண்டவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறது என்னன்னா, உங்க வாழ்க்கையில பெரும் பயங்கரமான கொடுமையான சூறாவளியை போல உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், இல்லாமை, வறுமை, தரித்திரம், எப்படிப்பட்ட காரியங்களுமா இருக்க, ஆனா ஏதோ ஒரு உங்களை வாழ்க்கையில ஏதோ ஒரு சிறை இருப்பு இருக்குல்ல, அந்த சிறையிருப்புக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த வார்த்தை திரும்பி பார்த்தீங்கன்னா, சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா சிறையிருப்பையும் அசையும்படி ஆண்டவர் மாற்றுவார். எப்படி அசையும்? சும்மா அசையுமா? ஒரு ஆளு பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்காங்க, எப்படி அடைக்க முடியும்? நல்லா ஜெபிச்சீங்கன்னா கடவுள் மனுஷர்கள் கண்கள்ல தயவு கிடைக்க உதவி செய்வார். ஏன்னா நம்ம கூட எத்தனையோ படிச்சவங்க நம்மளை காட்டிலும் மேன்மையா இருப்பாங்க, சிலவங்க நம்மளை காட்டிலும் தரித்திரத்தில் இருப்பாங்க, ஒவ்வொரு லெவல்ல இருக்கிறாங்க. அப்படி தானே? ஆண்டவர் நினைச்சார்னா நம்ம நண்பர்கள் மூலியம் உதவி செய்ய முடியும். நம்ம நிலைமையை மாற்ற நண்பர்களை பயன்படுத்துவார். வேற ஏதாவது முறையில் அவர் யூஸ் பண்ணுவார். கவர்மெண்ட் மூலியம் எதுலையோ ஒரு இதில் உங்களுக்கு கிடைக்கும். உங்க பிள்ளைகள் இப்போ படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்களா? கண்டிப்பா ஏசப்பா வேலையை கொடுப்பாரு. திருமண வயசு ஆகின்னு திருமணம் முடியாம இருக்கிறாங்களா? அதே ஒரு பெரிய கஷ்டம், அது ஆண்டவர் உதவி செய்வாரு. வியாதி என்கிற சிறையிருப்பில் இருக்கிறாங்களா? கடன் என்கிற சிறையிருப்பில் இருக்கிறாங்களா? மன அழுத்தம், வெளியே சொல்ல மாட்டாங்க. தனிமையில இருக்கும்போது தனிமையிலே புலம்பிட்டு இருப்பாங்க. வெளியே சொன்னா யாரு புரிஞ்சுக்கிட்ட போறா? பெத்த பிள்ளை இல்லை, அம்மா அப்பா இல்லை, மனைவி இல்லை, புருஷன் இல்லை, யாரையும் இந்த உலகத்துல புரிந்து கொள்வது கடினமான விஷயம். எல்லாரும் அவங்கவுங்க ஆளுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். எங்க அம்மா அப்பாவுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன், என் ஃப்ரெண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், எங்க சைடு தான் நல்லா இருக்கணும், அப்படிதான் நினைக்கிறாங்க. தவிர அந்த சுயநலத்தை விட்டு பொதுவான அந்த பொது அறிவு இல்லாமலே மனுஷர்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த செய்தி கேட்கிற உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட ஒரு சிறையிருப்பு, வேதத்துல பாத்தீங்கன்னா தாவீது ராஜா, யோசேப்பு, எத்தனையோ தேவ பிள்ளைகளை சொல்ல முடியும், அவ்வளோ சிறையிருப்புகள். ஆனா அந்த சிறையிருப்பு நாட்கள், வேதனை, கண்ணீர், பாடு, உபத்திரத்துல அந்த நாட்கள், வருடம் இத்தனை வருஷமா 1-2 நாள்னா பரவாயில்ல, 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல, 5 வருஷம் 10 வருஷம் இன்னும் விடுதலை இல்லை, ஒரு துளி அளவு கூட விடுதலை இல்லை. இவ்வளோ டேப்லெட் போடுறேன், ஆனா 10 பைசாய்க்கு தேர மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஒன்னுத்துக்குமே கொள்ளாது, அந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ மருந்து வாங்கி குடிச்சிட்டேன், இவ்வளோ ஆட்களை வச்சு பேசி பார்த்துட்டேன், அந்த மனுஷன் உணர்வடையே மாட்டான், திருந்தவே மாட்டான், இந்த பொண்ணு திருந்தவே மாட்டுது, இந்த பையன் திருந்தவே இல்லை, என் பையன் கேட்கவே மாட்டான், எனக்கு இவ்வளோ நாளாச்சு, என் கூட உள்ளவங்கள நல்ல வேலை ஜாப் கிடைச்சிட்டு, ஆனா எனக்கு மட்டும் கிடைக்கல, கடவுள் கல்லா இருக்கிறாரோ, அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்ம நேசிக்கிற அந்த ஆண்டவர் யார் தெரியுமா? ஜீவனுள்ள தகப்பன். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறைப்பேனோ வாக்கு கொடுக்கிறார். எப்படின்னா, அம்மா அப்பா கூட இந்த உலகத்துல ஒருவேளை சில ஃபீலிங்ஸை சிலவங்க புரிஞ்சுவிட முடியாது, சில பிள்ளைங்களும் அம்மா அப்பா சொல்றதை புரிஞ்சுவிட முடியாது, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா கடவுள் நம்மளை படைத்தவர், நம்ம தனிமையா அதிகாலையில எந்திரிச்சு ஜெபிக்கும் போது நம்ம உணர்வுகள் எல்லாம் அவர் புரிஞ்சுக்கிறாரு. நம்ம என்ன எண்ணறோம், நம்ம ஏக்கங்கள் எல்லாம் கடவுளுக்கு தெரியும். இந்த உலக மனுஷன் வாய் விட்டு சொன்னாதான் தெரியும். ஆனா கடவுளுக்கு நம்ம என்னது நம்ம இருதயத்துக்குள்ள அந்த விரும்புறோமோ அதை முன்னாலே தெரியும். அதான் சொற்களின் மிகுதியினால் வசனம் போட்டுருக்குது. ஆனா நம்ம அதுல வாயிலிருந்து கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் தரமாட்டேன்னு சொன்னா கூட ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. நம்ம அம்மா அப்பாட்ட, அம்மா எனக்கு இந்த பொருளை வேணும்னு சொன்னா அப்பா எவ்வளோ லேட்டா வந்தாலும் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ தேவையான பொருளை கண்டிப்பா அவர் வாங்கிட்டு வருவார். இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த நாள் வாங்கிட்டு வருவார். அம்மாவும் அப்படிதான். ஆனா வாங்கி தரவே மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு கிடைக்கலன்னா 2 நாள் கழிச்சு கிடைக்கும். ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட நீங்க ஒரு நிமிஷம் ஜெபிச்சு பாருங்க, நீங்க கேட்கிற எல்லா காரியத்தையும் அவர் செய்வார். ஆனா உங்களுக்கு என்ன தேவை, எப்ப தேவை,
எந்த நேரத்தில் தேவைன்னு கடவுளுக்கு தெரியும். இடத்துல உள்ள அம்மா அப்பாயே நம்ம விருப்பத்தை தெரிஞ்சு செய்யும் போது நம்மளை படைத்த ஆண்டவர் அவர் செய்ய மாட்டாரா? உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா சிறையிருப்பு, தருத்திரம், சிறையிருப்பு, எவ்வளவு பிசினஸ் லாஸ், இனி சாகதான் செய்யணும், மருந்து குடிச்சு சாகதான் செய்யணும். என் பிள்ளைகளே என்ன வெறுக்குது, என் புருஷன் என்ன வெறுக்கிறாரு, என் மனைவி வெறுக்கிறாங்க, எங்க சொந்த பந்தங்க எல்லாமே எங்களை விட்டு அகன்று போறாங்க. இன்னைக்கு இறந்தா நீ எங்க போவ? எங்க போவோம்? பரலோகமா நரகமா? பாருங்க தேவ பிள்ளைகளே, சிறையிருப்பு உங்க வாழ்க்கையில எல்லா சிறையிருப்பையும் மாற்றி ஆசீர்வதித்து உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்காக உங்களை ஆயத்தமான பிள்ளைகளாக மாற்றுகிறது தான் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரே வேலை. உங்களை நல்ல நிலைமையில வச்சு பார்க்கணும். ஒரு சொந்த தாய் தகப்பனே நல்ல நிலைமையில நம்மளை வச்சு பார்க்கணும். அவங்களை காட்டிலும் மேன்மையா என் பிள்ளை இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளை படைச்ச ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அவர் நோக்கி பாருங்க, கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்காரு. சிறைச்சாலை அனுபவத்துல வேதத்தில் இருந்த எத்தனையோ தேவ மனுஷர்கள் ஆபத்து நேரம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது தேவன் என்ன செஞ்சாரு? அந்த சிறையிருப்பை, மன அழுத்தம், பாரம், எத்தனையோ பேர் எங்கள்ட்ட யூடியூப் சேனல் மூலியமாக இனி செத்தா நல்லா இருக்குமே, உயிரோடு இருந்து எதுக்கு, எங்க குடும்பமே எங்களை வெறுக்கிறாங்களே, ஒதுக்கி வைக்கிறாங்களே, என் ஃப்ரெண்ட்ஸை என்ன ஒதுக்கி வைக்கிறாங்களே. தேவப்பிள்ளை ஒண்ணு மட்டும் புரிஞ்சுடுங்க, நீங்க எந்த சிறையிருப்புல இருந்தாலும் உங்களை விடுவிக்க ஒரு தெய்வம் இருக்கிறாரு. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட நீங்க போகும்போது எல்லா சிறையிருப்பும் மாற்றுவார். நீங்க ஒன்றும் 5000 கோடி ரூபாய் கேட்க போறதுக்கு இல்லை, லட்சம் கோடி வேணும் கேட்க போறது இல்லை. சமாதானத்தை தாருங்க, சந்தோஷம் தாருங்க. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், படிக்காத பிள்ளைகளுக்கு நல்ல மெமரி பவரை கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பாரு. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட இல்லாத ஆசீர்வாதமே இல்லை, எல்லாம் அவருக்குரியது. ஹல்லேலூயா. இந்த மாசத்துல ஆண்டவர் கண்டிப்பா உங்க வீட்டுல இதுவரை இனி நடக்காது, முடியாது, முடியவே முடியாது, என்னென்ன காரியம்லாம் இந்த உலக மனுஷன் சொல்லியிருந்தாலும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. என்ன வாக்கு கொடுக்கிறாரு? சடிதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்து உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லோருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டு. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாத தடையாக கட்டுகளா இருந்த எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. விசுவாசமா இருங்க. விசுவாசமா இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீங்க விசுவாசமா இருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இந்த மாசத்துல நீங்க சாட்சி சொல்லுங்க, என் தேவன் இந்த செய்தியை நான் கேட்டேன், பார்த்தேன், என் தேவன் அபரிதமாக என்னை ஆசீர்வதித்தாரு, என் ஆசீர்வாத தடையை மாற்றினாரு, என்னை சமாதானமா இருக்க வச்சாரு, சந்தோஷமா இருக்க வச்சாரு, என்னுடைய பலவீனங்கள் ஒரு விடுதலை கிடைச்சி ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷம் மன மகிழ்ச்சியா என்ன வைக்கிறாரு. இவ்வளவு நாள் இல்லாத சந்தோஷத்தை நான் அனுபவிச்சேன்னு நீங்க பிரேயர் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. நீங்க என்ன சொல்லுவீங்க? சாட்சி சொல்லுவீங்க. தேவப்பிள்ளை எதுக்கும் கலங்காதீங்க. ஆண்டவர் என்னோட இல்ல, உங்களோடு இருக்கிறார். யாரோடு? உங்களோடு இருக்கிறாரு, என்னோட இருக்கிறாரு. நீ அவர் சமூகத்தில் ஜெபிப்போமா சிறையிருப்பை மாற்றுவதற்கு? ஹல்லேலூயா. அன்பின் பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே அந்த சிறைச்சாலின் கதவுகளை உடைத்து தேவதாசர்களை விடுவித்து கட்டுகளை எல்லாம் உடைத்து அறிந்த தேவன் இந்த நாள் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் உள்ள ஆண்டவரே ஆசீர்வாத தடைகள், ஆண்டவரே சரீரத்தில் பலவீனங்கள், எல்லா பிரச்சனைகள், இன்னும் மலை போல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் பனி போல மாற்றுவீராக. சிறையிருப்பு, என்னென்ன பாவ சிறையிருப்பு, சாபங்கள், ஆண்டவரே வேதனைகள், கண்ணீர் வடிக்கும் சூழ்நிலைகள், ஆண்டவரே என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே, என் கூட இருக்கிற பார்ட்னர் கூட புரிஞ்சு கொள்ள முடியலையே, என் பெற்றோர் புரிஞ்சு கொள்ளவில்லையே, என் ஃப்ரெண்டு புரிஞ்சு கொள்ளவில்லையே, ஆண்டவரே என் கூட இருக்கிறவங்க புரிஞ்சு கொள்ளவில்லையே, என் கூட ஒரே பெட்டில் இருக்கிறாங்க அவங்க கூட புரிஞ்சுக்கலையே, என்னென்ன சூழ்நிலை எல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த தேவ பிள்ளைகளுக்கு எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே இந்த செய்தி கேட்கிற நிமிஷத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம், மேன்மை உண்டாக, கட்டுகளை உடைக்கப்பட்டு சமாதானம், சந்தோஷம் உண்டாக ஆவியானதாமே இருக்க செய்வீராக. மன மகிழ்ச்சி நல்ல மருந்துன்னு சொன்னப்பா, மன மகிழ்ச்சியோடு தேவ பிள்ளைகள் இருக்க உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளுக்கு கட்டுகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டதுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆவியானதாமே இறங்கி உடைத்ததற்கு நன்றி ராஜா. இந்த தேவ பிள்ளைகளை மேன்மேலும் ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.